ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளிலே நாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபை இரக்கங்களுக்காய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு வழக்கமான அல்ல நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான வேத பகுதி எரேமியா 29:11 வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த நாளிலே தமது ஜனத்தை குறித்து தேவனுக்கு இருக்கும் திட்டம், அதைத்தான் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக போவார்கள். 70 வருஷம் சிறையில் இருப்பார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திரும்ப தங்கள் தேசத்துக்கு வருவார்கள் என்று ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை எரேமியா மூலம் இங்கே சொல்றார். இஸ்ரவேல் யூதா ஜனத்தை குறித்த தேவனுடைய திட்டத்தை இங்கே சொல்றார். அப்படி சொல்லும்போது தான் சொன்ன வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த நாள் செய்தியின் தலைப்பு தமது ஜனத்துக்கான தேவ திட்டங்கள். தமது ஜனத்துக்கான தேவ திட்டங்கள். காட்ஸ் பிளான்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்பிள். தமது ஜனத்துக்கான தேவ திட்டங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? என்னை குறித்து தேவனுக்கு இருக்கிற திட்டம் என்ன? என் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஆண்டோட திட்டம் என்ன என்று நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. ஆண்டவருக்கும் அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அந்த திட்டத்தை அறிந்து வாழத்தான் அவர் விரும்புகிறார். இன்னும் நான் சொல்லுகிறேன், நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. என்னை குறித்து தேவனுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? என் குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு என்ன திட்டம் இருக்கிறது? தேவ திட்டத்தை நான் அறிந்து கொள்ள முடியுமா? என் எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்தை நான் அறிந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் கேள்வி இருக்கிறது. இதுக்கு என்ன பதில்னா, அந்த தேவ திட்டத்தை, நம்மை குறித்த எதிர்கால திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மறுபடியும் கேள்வி என்ன? என்னை குறித்த தேவ திட்டம், என் எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்தை நான் அறிந்து கொள்ள முடியுமா? இதுதான் கேள்வி. பதில், அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:34. ரோமர் 11:34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை, தேவ திட்டத்தை அறிந்தவன் யார்? நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் திட்டத்தை அறிய முடியுமா? என் எதிர்காலத்தை குறித்து தேவ திட்டத்தை தெரிந்து கொள்ள முடியுமா என்கிற கேள்விங்க இது. இந்த கேள்விக்கு பதிலும் இருக்கிறது. என்ன பதில்னா, முடியும். இல்லையா? நீங்கள் 1 கொரிந்தியர் 2:16 கொஞ்சம் வாசிக்கல. 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அதான் கேள்வி. நான் முதல்ல சொல்லிட்டேன், சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். கேள்வியும் பதிலும். என்ன கேள்வி?
நான் தேவ திட்டத்தை, என் எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை அறிய முடியுமா? பதில் என்ன? முடியும். ஆகவே இந்த நாளிலே நம்மை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவனுக்கு இருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து நாம் இந்த நாளிலே ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இதைத்தான் ஒரே வசனத்தை பார்த்துட்டோம். எரேமியா 29:11. இந்த வசனத்துடைய ஆழத்தை உங்களுக்கு சொல்கிறேன், பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பெரும்பாலும் இது என்னவோ ஏதவோ அப்படிதான் தெரியும் உங்களுக்கு, பொதுவாக தெரியாது. ஆனால் பேக்ரவுண்ட் சொன்ன பார்த்தீங்களா, சிறைக்கு போவீங்க, 70 வருஷம் திரும்பி வருவீங்க என்று தேவ திட்டத்தை சொல்றார். இதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து தான் இன்னைக்கு நமக்கு செய்தி. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுறான்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 29:11 இவ்வளோ ஆழமா இருக்கு தெரியுங்களா? அது நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுற வார்த்தை. 1 2 3 சொல்லுவேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். தேவ திட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நம்பர் 1, நம்மை குறித்த தேவ திட்டம் தான் உலகத்திலேயே மிக சிறந்த திட்டம். ஹல்லேலூயா. அது இந்த வசனத்தில் இருக்குது. நம்மை குறித்த தேவ திட்டம் தான் உலகத்திலேயே மிக சிறந்த திட்டம். God who plans for us the very best. 1. 2, தேவன் நம்மை குறித்து தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கர்த்தர் பேசுகிறார். வாலிப தம்பி தங்கச்சி கவனிக்கணும். தேவன் நம்மை குறித்து, உங்களை குறித்து தனிப்பட்ட முறையிலே அவர் சிந்திக்கிறார். என்ன செய்யலாம், எப்படி நடத்தலாம், எது தேவை, அதை எப்படி சந்திப்பது என்று தனிப்பட்ட முறையிலே தேவன் உங்களை குறித்து சிந்திக்கிறார்னா, நம்மேல் எப்படி கரிசனையாய் இருக்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். God thinks about us personally. 3வது, அவரது திட்டம்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரது திட்டம் அது சமாதான திட்டம், நன்மைக்கு ஏதுவான திட்டம். அங்கே குழப்பமில்லை, யுத்தமில்லை. ஹல்லேலூயா. இது 3வது விஷயங்க. அவரது திட்டம் சமாதான திட்டம். யுத்தமோ கலக்கமோ குழப்பமும் அல்ல, அது சமாதான நன்மைக்கு ஏதுவான திட்டம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இந்த வருஷத்தில் எதிர்காலத்தை குறித்தோ சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அல்லேலூயா. His plans are for peace, not war. So you need not fear the future. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே. இன்னைக்கு காலைல கர்த்தர் சொல்றாருங்க, அவர்களை குறித்து உன் இருதயம் தோழ வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன்னை குறித்து தேவன் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி உங்களை வாழ வைக்கலாம், இப்படி உங்களை ஆசீர்வதிக்கலாம், எப்படி தம திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று பர்சனலாய் தேவன் நம்மை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமான தேவன். 4வது, இப்படி அவர் சிறந்த திட்டத்தை வைத்து தனிப்பட்ட விதத்திலே நம்மை குறித்து சிந்தித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படாது என்று சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம என்ன செய்யணும்னா, அவர் வழியில் அவர் செயல்பட விட்டு விட்டு பொறுமையா இருங்கள். தேவ திட்டம் நிறைவேறும் பொழுது அது உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். Praise the Lord. அவர் வழியில் அவர் செயல்பட விட்டு விட்டு அமைதியாயிருங்கள். திட்டம் நிறைவேறும் பொழுது உன் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அவர் செயல்படட்டும், நீங்க குறுக்க நிக்காதீங்க. தேவ திட்டத்துக்கு நீங்களே தடையா இருக்காதீங்க. எப்படி நம்ம தடையா இருக்கிறது? அவிசுவாசம், முறுமுறுக்கிறது,
ஆமாம் இந்த வீடு உருப்படாது, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்று நீங்களே குறுக்க நிற்காதீங்க. அவர் வழியில் அவர் செயல்படட்டும், முடிவு மகிமையா இருக்கு. ஹல்லேலூயா. இதாங்க 29:11. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நான் சொன்னது உங்களுக்கு இதெல்லாம் முழு உலகத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் அங்கீகரித்த ஒரு செய்தி தான் அவர் சொல்லியிருக்க. உங்களுக்கு நான் ஏன் விவரமாக 4 பாயிண்ட் சொன்னேன்னா, பரிசுத்தவான்கள் இதை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு அது விவரமாக என் பைபிள் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படி குறிச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆகவே இந்த 4 குறிப்பு தான் இந்த வசனம். நம்ம குறித்த தேவ திட்டம் தான் மிக சிறந்த திட்டம். நம்மை குறித்து தேவன் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் சமாதான திட்டம், யுத்தம் அல்ல. ஆகவே அவர் வழியில் அவர் செயல்பட விட்டு விட்டு அமைதியாயிருங்கள். திட்டம் நிறைவேறும் பொழுது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுங்க. அது எடுத்து பார்த்தா அதில் ஏதோ கை வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. என்னடா இது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு கோடு இருக்குது, என்ன இது, ஒரே குழப்பமாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி பார்த்தங்க. அழகான ஒரு பூ எம்ப்ராய்டரிங் பண்ணிக்கிறாங்க. பின்னாடிக்கு இது எனக்கு தெரியல, ஆனால் நேராக பார்த்தா ஒன்றுமே தெரியல, குழப்பம். திருப்பி பார்த்தா தான் தெரியுது எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட அழகான ஒரு பூ. அதுக்கு பின்னாடி அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் நமது வாழ்க்கை இன்றைக்கு பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் திருப்பி பாருங்க, அழகான திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப தெரியலாலும் சரி, ஒரு நாள் வரும் அந்த திட்டம் ஆச்சரியமாய் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? சுருக்கமா ஒரு 3 திட்டத்தை சொல்றேன் பாரு. முதல் திட்டம் ரட்சிப்புக்கான தேவ திட்டம். நமது ரட்சிப்புக்கான தேவ திட்டம். God's plan for our salvation. எபேசியர் 1:4 நல்லா கவனிக்கணுங்க. இந்த வருஷத்தில் இன்னும் கூட உங்களுக்கு டீப்பாக தான் போதிப்பேன். ஆனால் எளிதாக புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் தான் வேதத்தின் சகலமாகத்தும் தெரிஞ்சிருக்கணும் நம்ம. சரி, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ரட்சிப்புக்கான தேவ திட்டம். God's plan for our salvation. ரட்சிப்புக்கான தேவ திட்டம் அப்படின்னா சில கேள்வி நமக்கு கேட்கணுங்க. இந்த வசனத்துக்காக இது அர்த்தம் கண்டுபிடிக்க சில கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி என்னன்னா, நம்மை ஏன் தேவன் ரட்சிக்க வேண்டும்? இதுதான் முதல் கேள்வி. நம்மை ஏன் தேவன் ரட்சிக்க வேண்டும்? ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, பாவம் செய்த தனது ஜனங்களை அவர்களை மீட்டெடுத்து மீட்கப்பட்டவர்களை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக்கி கடைசியில பரலோகத்தில் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய திட்டங்கள். நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, பாவம் செய்த ஆணோ பெண்ணோ பாவம் செய்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதும், மீட்டெடுத்தவர்களை ரட்சித்தவர்களை குமாரன் சாயலுக்கு ஒப்பாக்கி கடைசியில் அவரை போல் அவருக்கு முன்பாகவே பரலோகத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் நம்மை குறித்த மிகப்பெரிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் திட்டம். அல்லேலூயா. இப்போ வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:27 27வது வசனம்.
கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதுக்கு? நமது அப்பன் இயேசுவின் சிலுவை மரணம் எதுக்கு என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்த. சரிங்க, இதோட ரொம்ப டீப்பா இருக்கும். ரோமர் 8:29 இதாங்க கோல். ஒரு சபையின் கோல், தேவ பிள்ளைகளின் கோல் இதுதான். இதெல்லாம் மறந்துட்டு சும்மா அப்படி எப்படி தீர்க்கதரிசனம் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கீங்க. கவனிங்க, ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு எளிதாய் நீங்க புரிந்து சொல்றேன். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார் அப்படின்னா, நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நமது வார்த்தை, செயல், நடத்தை எல்லாவற்றிலும் இயேசுவை மாதிரியாக பிரதிபலிக்கணும். அதுதாங்க குமாரனின் சாயல். அதுக்குத்தான் நம்மை ரட்சிக்கிறார். அதற்குத்தான் இயேசு சிலுவைக்கு போய் மரித்தார். அதைத்தான் பவுல் சொல்கிறார், அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்க, குமாரன் சாயலுக்கு ஒப்பாக்கிட்டாரா? அப்புறம் என்ன பண்றாரு? 1 யோவான் 3 அதிகாரம் 2வது 3வது வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 2வது 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எங்க எட்டர்னல் ஸ்டேட்டஸ். இப்போ உலகத்தில் ரட்சித்து குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி நம்மை அழைத்து கொண்டு போய் அவரோடு அவரை போல் வைத்துக் கொள்ளுகிறார். இதாங்க பெரிய திட்டம் நம்மை குறித்து. இதில் ரட்சிப்பு தான் பிரதானமானது. பொதுவாகவே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், ஏன் ரட்சிப்பு தேவைன்னு. மனுஷ சுபாவமே பொதுவா பாவம் நிறைந்தது தான் மனுஷ சுபாவம். என்ன சொல்லுகிறேன்? அவன் பிறக்கும் பொழுதே பாவ சுபாவத்தில் தான் பிறக்கிறான். ஏதோ பிறந்து வளர்ந்து பாவம் செய்ததனால் பாவி இல்ல. அவன் பிறக்கும் பொழுதே பாவியாத்தான் பிறக்கிறான். பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறான். ஆனா உலகத்தார் ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? நான் போத்தனூர் பைபிள் காலேஜ் படிக்கும்போது போயிருந்தேங்க. அங்கன்னு பிரசங்கம் பண்ணோம். நான் தான் பிரசங்கம். இன்னொருத்தர் எடுத்து சொல்லுவார், ஸ்டூடெண்ட்ஸில் இன்னொருத்தர் நான் பேசுகிறத எடுத்து சொல்லுவார். அந்த கால ஸ்டைல் அது. அப்போ பேசிட்டே இருக்கிறோம். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்து அவர் மனம் திரும்புங்கள் நான் பேசுகிறேன். டக்குன்னு ஒருத்தன் கதவை திறந்தாங்க, ஜன்னல் கதவை. அங்கேருந்து, ஹே நீ பாவி, உங்கொப்பம் பாவி, போடா யாரா பாவின்னாங்க. இதுக்கு மேலே நின்ன பாவிக்குன்னு சொன்ன தொலைச்சிருந்து தான் ஒரே ஓட்ட ஓடிட்டான். அவனுக்கு பாவின்னு சொன்னா ஏற்க முடியல. தன்னை நீதிமான் நினைக்கிறான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவி பாவத்தன்மையோடு தான் பிறக்கிறான். பாவம் செய்த பிறகு பாவி இல்லை. கவனிக்கணும். இப்போ வாசிங்க சங்கீதம் 51:5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். துர்குணத்தில் உருவான பிறக்கும் பொழுதே பாவி சார். நானு பிறக்கும் பொழுதே பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறேன். மனிதன் அப்படித்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல். இத மனசுல வச்சுக்கங்க.
இப்படி சார் அவன் பிறக்கும் பொழுதே பாவத்தோட பிறக்கிறான்னா, ஒரே மனிதனுடைய பாவத்தினால் பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகள். அந்த ஒரே மனிதன் ஆதாம். ஆதாம் பாவம் செய்ததினால் அவனுக்கு பிறகு வந்த மனுக்குலம் அனைத்தும் பாவ சுபாவத்தோடு பாவியின் நிலைமையில்தான் பிறக்கிறார்கள். அதாங்க சங்கீதக்காரர் சொல்றார், நான் துக்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். ஆக இயல்பாகவே மனிதன் பாவ சுபாவம் அல்லவன். பிறக்கும் பொழுதே பாவியாகத்தான் பிறக்கிறான். மட்டுமல்ல, இயல்பாகவே அவன் பாவியா இருக்கிறான். மட்டும் இல்ல, பிறந்த பிறகு பாவம் செய்வதைத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். ஏன்னா அது சுபாவத்தில் பிறக்கிறான்ல. அப்படி சுபாவத்தில் பிறக்கிறதுனால அவன் பாவம் செய்வதையே தெரிந்து கொள்கிறான். ரோமர் 1 அதிகாரம் இன்னெல்லாம் பண்றான் பாருங்க. 1 அதிகாரம் 28 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் எப்படிலாம் பண்றான் பாருங்க. அவன் அநியாயம், வேசித்தனத்தினாலும், வேசித்தனம், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும், குரோதம், பொறாமையினாலும், பொறாமை, கொலையினாலும், கொலை, வாக்குவாதத்தினாலும், வாக்குவாதம், வஞ்சகத்தினாலும், வஞ்சகம், வன்மத்தினாலும், வன்மம், புறங்கூறுகளுமாய், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுகிறோமாய், அவதூறு பண்றது, தேவ பகைஞருமாய், தேவ பகைஞர், துராகிரதம் பண்ணுகிறோமாய், துராகிரதம் பண்றது, அகந்தையுள்ளவர்களாய், அகந்த, வீம்புக்காரராய், வீம்புக்காரன், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவனாய், சிந்தனை, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவன், உணர்வில்லாதவர்கள், உணர்வில்லாதவன், உடன்படிக்கையின் மீறுகிறவர்களாய். இதான் சார் பாவம். இவ்வளோ பண்ணிட்டு நீ பாவி, ஒப்பம் பாவி போடான்னா என்ன அர்த்தங்க சொல்லுங்க? அப்ப அவனை என்ன சொல்றதுமா? ஆகவே தான் பாவ சுபாவத்தோடு பாவியாகவே பிறக்கிறான், பாவத்தையே செய்கிறான். இன்னொரு வசனத்துக்கு தெரியல, அப்பா சொன்னாரு யோவான் 8:34 என்ன சொல்ற பாரு. யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாயிட்டான். பாவத்துல பிறக்கிறான், பாவ சுபாவமா இருக்கிறான், பாவத்தை செய்கிறான், பாவத்துக்கே அடிமையாயிட்டான். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டிடும் பாவிதான் அடிமை. அப்புறம் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், இன்னும் டெப்தா போவோம் பாருங்க. ஏன் ஆண்டவர் மனுஷன் ரட்சிக்கணும்? அந்த கேள்விக்கு பதில் இதெல்லாம் கவனிக்கணுங்க. கதை கேட்கற மாதிரி கேட்கக்கூடாது. எபேசியர் 2 அதிகாரம் 1-2 வசனம். எபேசியர் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக ரட்சிக்கப்படுறது முன்னாடி. ஏன் சார் ரட்சிக்கப்படுறது முன்னாடி விழுந்தான்னா அவன் பிறக்கும் போது அப்படி பிறந்தான். வாசிங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே எப்படி இருந்தோம்? நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதுபடியே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல, சுபாவத்தினால் பாவ சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். என்ன அர்த்தம் இதுக்கு? பிறக்கும் பொழுதே செத்தே பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு செத்தனாக இந்த உயிர் இல்லாமல் இல்லை, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நிலைமையிலே மனுஷன் பிறக்கிறான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வசனம்லாம். அப்படி கோர்வையாக பார்க்கணும் நீங்க. பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான், பாவியாகவே பிறக்கிறான், பாவத்தையே செய்து பழகுகிறான், பாவத்துக்கு அடிமையாகிறான், பிறக்கும் பொழுது பாவத்துக்கு செத்தே பிறக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு இதிலிருந்து மீட்பு தேவை என்பதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா.
அதுதான் ரட்சிப்பின் திட்டம். ஹல்லேலூயா. இப்ப அப்பாவுக்கு நல்ல கை தேடி தோத்திரம் பண்ண. இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு மீட்பு தேவை, இந்த மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை. ஆகவேதான் ஒரு திட்டம் வகுத்தார். இந்த மனிதனை இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மனிதன் தன்னைத்தான் இந்த பாவ நிலைந்து விடுவித்துக் கொள்வதற்கு அவனுக்கு பலன் கிடையாது. அப்படித்தானே பிறக்கும் பொழுது அப்படி பிறக்கிறான் என்றால், இந்த பாவ நிலையிலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டு நீதிமானாவதற்கு அவனுக்கு பலன் இல்லை. எப்படி முடியும்? தான தர்மம் பண்ணா, காக்காவுக்கு முறுக்கு போட்டா, நீர்மோர் பந்தல் வச்சுட்டா, ரயில்வே ஸ்டேஷன் தண்ணி தொட்டி கட்டி உபயம் இன்னார்னு போட்டுட்டா மீள முடியுமா? ஆனால் மனிதன் அப்படி நினைக்கிறான். ஆகவே தான் என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய திட்டம் என்ன, பிரமாணம், அதை யோசிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசியம் பார்க்கலாம். ரோமர் 5:6 என்ன சொல்றாரு பாரு. ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, என்ன பலனற்றவனாய்? இப்படி இந்த பாவ சுபாவத்தோடு பாவத்துக்கு அடிமையாகி பாவத்தில் பழகி பிறக்கும் பொழுதே பாவத்தில் செத்து பிறந்த நம்மை நாம் மீட்டுக்கொள்ள, ரட்சித்து கொள்ள பலனற்றவர்கள். அப்படி பலனற்ற நம்மை மீட்டெடுக்கத்தான் நமது அருமை ரட்சகர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். ஐயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு பலன் இல்லாததினால் நம்மை மீட்டெடுக்க அவர் ஜீவனை கொடுத்தார். இதுதான் ரட்சிப்பின் திட்டம். சதுப்பு நில காடுகளிலே சகதியில் ஒரு மனுஷன் சிக்கிக் கொண்டால் அவனால் வெளிவரவே முடியாது. சதுப்பு நில காடுகளுடைய சேத்தை குறித்து தெரியுமா உங்களுக்கு? மேலே ஒன்றுமே தெரியாது. மரத்தில் உள்ள இலைகள்லாம் விழுந்து தரையோடு தரையாத்தான் இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், காட்டுக்குள்ளே போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க. ஆகவே அந்த நாளில் போய் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க என்ன பண்ணால் சுற்றிலும் கல் வச்சுருப்பாங்க. ஆகவே அது பார்த்துக்கிடணும், இங்கே சகதி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது தெரியாத ஒரு மனுஷன் சிக்கிட்டா அவனால் வெளியே வரவே முடியாது. அவன் வெளியே வருவதுக்கு செய்கிற முயற்சி ஒவ்வொன்றும் அடிப்பான், அடிக்க அடிக்க இன்னும் உள்ளதான் போவாங்க. மேலே இருந்து யாராக ஒரு கைத்தை போட்டு அல்லது நீளமான கோலை போட்டு இழுத்தால் ஒழிய அவனால் காப்பாற்றவே முடியாது. வேற ஒருத்தர் வந்து தான் காப்பாற்ற முடியும். அப்படித்தான் பாவமும். சதுப்பு நில காடுகளின் சகதி போன்றது பாவம், அக்கிரமம். அதிலிருந்து மீட்டெடுக்க அந்த மனுஷன் அவனாக முயற்சி பண்ணா அவன் இன்னும் ஆபத்தான நிலைமைக்கு தான் போவான். அதே போல் இந்த பாவத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தால் இன்னும் பாவத்துக்குள்ள போவோம். எப்படி சார்? நரபலி கொடுக்குறான் இல்லையா? சைல்டு சாக்ரிஃபைஸ், நரபலி வட இந்தியாலும் சர்வசாதாரணங்க. அதெல்லாம் எதுக்கு நரபலி கொடுக்கிறான்? பாவ விமோசனம் பெறுவதற்கு. பாவ விமோசனம் பெறுவதற்கு நரபலி கொடுத்தா இன்னும் கொலகாரன் தான் மாறுறான். பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், அந்த சதுப்பு நில காடுகள் சேற்றில் சிக்கனவன் தான் எடுக்கிற முயற்சி ஒவ்வொன்றும் ஆபத்து அவனுக்கு. அதே போல் நம்ம என்னத்தான் முயற்சி பண்ணாலும் சரிங்க, நம்மால் நம்ம ரட்சித்து கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் திட்டம் வகுத்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ரட்சிக்க, பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத மகா பரிசுத்தம் உள்ள அப்பன் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இதுக்கு ஏங்க ரத்தம் சிந்தனம் என்றால் எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது தேவ பிரமாணங்க.
ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ரத்தம் சிந்தப்படணும். ஆகவே தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து ரத்தம் சிந்தி பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி அனுப்புனாருங்க. அதே திட்டம் தான் இப்போவும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. லேவியராகமம் 17:11. லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த பாவ நிவர்த்தி இதுதான் சரியான தமிழ். பாவ நிவாரணம், பாவத்துக்கு விமோசனம். இப்படி பாவ நிவர்த்தி, பாவத்துக்கு விமோசனம் எங்கன்னா ரத்தம் சிந்தப்படுதல். இது அவருடைய பிரமாணம். ஆபேல் அப்படி சிந்தித்தான், தன் நீதிமானாக்கி கொண்டான். காயின் அதை இழந்துட்டான், அது செய்யல. அப்படி ஒரு மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சரி, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, காளை இருக்குது. ஆடு மாடு காளை இவைகளின் ரத்தத்தினால் ஒரு மனுஷனுடைய பாவம் மீட்கப்படவில்லை. ஏன்னா பிரமாணத்தை ஏற்படுத்தினார். மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, இதான் ஆடு இருக்குதே மாடு இருக்குது ஏராளமா இருக்குதுன்னு சொல்லி பாவம் அதிகமாக செய்ய ஆரம்பித்தான். ஆகவே தான் ஒரு காளை, இளங்காளை, வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தினால் மீட்கப்பட முடியல என்றால் பரிசுத்தமான ஒரே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. உலகத்தில் பரிசுத்தம் ஒருத்தர் இல்லை. ஆகவே தான் பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத பரிசுத்த தெய்வம் ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்து தமது இரத்தத்தையே சிந்தி பிரமாணத்தை நம் இருதயத்தில் எழுதி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் திட்டம் எவ்வளவு அழகா வருது பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்படி மனுஷன் பலனற்றவனாய் இருந்த பொழுது அவனுக்காக உலகத்துக்கு வந்து மரித்து மீட்டெடுக்க தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார் இயேசு. இதுதான் பிதாவின் திட்டம். முதல் கேள்வி இப்போ சரியாயிருச்சு. என்ன? நம்ம ஏன் அவர் ரட்சிக்கணும்? பாவ சுபாவத்தில் பிறக்கிறோம், பாவியாக பிறக்கிறோம், மீள நமக்கு பலன் இல்லை, அவர் வந்து மீட்டெடுத்தார். சரி, ரெண்டாவது கேள்வி. ஒரே குறிப்பு தான் போயிட்டு இருக்குது, கவனிக்கணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்படி பாவம் செய்தவனை ஏன் சார் அவர் காப்பாற்றணும்? விட வேண்டியதானே? பாவத்தின் பலனை அனுபவிக்கட்டும் என்று விட வேண்டியதானே? பாவத்துக்கான தண்டனை தேவ கோபம் இல்லையா? ரோமர் 1:18 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பாவத்துக்கு என்ன தண்டனைன்னா தேவ கோபம் வந்து அவன் அழியணும். இப்படி இவன் கோபத்தில் அழிந்து போகட்டுமே என்று விட்டுக்கலாம் இல்ல? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணம் நடக்கட்டும், அவன் சாகட்டும் விட வேண்டியது தானே? ஏன் சார் விடலை? கவனிக்கணுங்க. என்னோடு கூட இந்த கேள்வி எப்படி கவனிச்சுட்டே வரணும். நீங்க பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கட்டும், தேவ கோபம் அவன் மேல் வரட்டும், அவன் சாகட்டும் என்று ஏன் அவர் விடலை? ஏன் விடவில்லை என்றால் அதுதாங்க மனுஷன் மேல் கொண்ட தேவனின் அன்பு. ஹல்லேலூயா. அன்பு தான் சார் காரணம். மனுஷனை தேவ கோபத்துக்கு, மரணத்துக்கு, பாவத்துக்கான பலனை அனுபவிச்சு சாகட்டும், நரகத்துக்கு போகட்டும், ஆக்கினைத்தில் அடையட்டும்னு விடாததுக்கு காரணம் மனிதன் மேல் வைத்த அன்பினாலே. ஒரு காலத்து நீங்களாம் செத்து இருக்கணுங்க, ஒன்னும் இல்லாம போயிருக்கணும், புல்லு முளைச்சிருக்கணும். ஏன் இன்னைக்கு உயிரை எடுக்கிறோம்? நம்மேல் கொண்ட அன்பினாலே. ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கணும் அந்த வசனத்தை. நல்லா தெரியும் சொல்றமே, அந்த வசனத்தை இப்போ வாசிக்கணும். யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் நரகத்துக்கு போகாமல், தேவ கோபாக்கினைக்கு வராம, அவன் சாகாம அப்படின்னு அர்த்தம். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு தாங்க காரணம். மனிதன் மேல் கொண்ட அன்பினால் அவன் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, சாகக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பாக நரகத்துக்கு போகக்கூடாது என்று அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை ரட்சித்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென் என்றால் அந்த மனுஷன் மேல் வைத்த அன்பு எத்தனை பெரிய பாக்கியம். நாம் என்ன கொடுத்துருக்கிற அவருக்கு, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், ஏன் சார் நம்ம ரட்சிக்கணும் அவர் என்றால் நம்மேல் தேவன் கொண்ட ஆழமான அன்பு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது எபேசியர் 2:4-5. தேவனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனே கூட உயிர்ப்பித்தார். அன்பினால் கவனிக்கணும். அது அப்படி கிடந்தமா, அப்படி பிறந்தமா, அப்படி கிடந்தமா, அப்படி இருந்து நம்மை உயிர்ப்பித்தார். ரட்சித்தார்னா அன்பினாலே. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, இதுதான் ரட்சிப்பின் தேவ திட்டம். சரி, மூணாவது கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி கேட்டோம், நம்ம ஏன் ரட்சிக்கணும். ரெண்டாவது கேள்வி கேட்டோம், அப்படியே பாவம் செஞ்சு சாகட்டும் விட வேண்டியதானே, ஏன் காப்பாற்றினார்னு கேட்டோம். மூன்றாவது கேள்வி, இந்த இப்படி மனுஷனை இப்படி ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் எப்பொழுது உருவானது கேட்கணும் இல்லையா? இந்த கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதாங்க? கேட்கணும். மனுஷனை இப்படி ரட்சிக்க வேண்டும் என்கிற திட்டம் எப்பொழுது உருவானது? அதுக்கு தான் பிரதான வசனம் வாசிச்சோம், எபேசியர் 1:4. மறுபடியும் வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டனா கிறிஸ்துவுக்குள் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தார். எப்போ சார் அது? நேத்து எல்லாம் முந்தா நாள் இல்ல, போன வருஷம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னும் இல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகுத்தானா? அதுவும் இல்லை என்றால் எப்பொழுது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு, சாத்தான் அவர்களை வஞ்சிப்பதற்கு முன்பு, அண்ட சராசரங்களும் உண்டாவதற்கு முன்பு, வான சேனைகள், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் உருவாவதற்கு முன்னமே உருவான திட்டம் தான் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஆமென். என்றால் நம்ம ரட்சிப்பு எத்தனை ஆச்சரியமானது ஐயா, இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை குறித்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் உருவாக்கி விட்டார். இதுக்கு ஆதார வசனம் ஒன்று சொல்றேன். வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. என்ன சார் இது? எங்க வருது இது? வெளிப்படுத்தும் விசேஷம். உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. என்னைக்காவது வசந்த யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்லியிருக்குது? என்ன சார் உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டி? என்ன அர்த்தம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பது அப்பன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அவர் சிலுவையில் மரிப்பார் என்பது அடையாளம். இது எப்போவா? உலகம் தோன்றுவதற்கு முன்னமே. அதுக்கு தான் சொன்னேன், இந்த ரட்சிப்பின் திட்டம் இன்னைக்கு நேத்து இல்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்னே, அண்ட சராசரங்கள் பஞ்சபூதங்கள் சொல்றமே எல்லாம் உருவாவதற்கு முன்னமே உருவான ஆதி திட்டம், அனாதி திட்டம், அற்புத திட்டம், அப்பன் இயேசுவின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம். ஹல்லேலூயா. சகோதரிக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் விளங்கல, வாழ்ந்து சுகமாயிருப்பா என்ன நேரம் கை தட்டிருப்பீங்க, அப்படித்தானே? கேளுங்க நல்லா. இன்னும் எவ்வளோ நாள் குழந்தையா இருக்கும்? அடுத்த சப்ஜெக்ட் அது. நாலாவது கேள்வி. முதல் கேள்வி பார்த்தோம், ஏன் நம்ம ரட்சிக்கணும். ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்,
ரட்சிக்காம அப்படியே சாகட்டும் விட்டுருக்கலாமே, ஏன் அவர் ரட்சித்தார்? அன்பு அப்படின்னு பார்த்தோம். மூணாவது கேள்வி பார்த்தோம், இந்த திட்டம் எப்பொழுது உருவானது? உலக தோற்றத்துக்கு முன்னமே. நாலாவது கேள்வி, இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றியது யார்? இதான் வகுக்கிறாருங்க இந்த திட்டத்தை, இப்படி மனுஷனை மீட்டு எடுக்கணும்னு. இந்த திட்டத்தை நிறைவேற்றணுமே. ஒரு திட்டம் வகுத்து விட்டு நிறைவேற்றலைன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ 5ஆம் திட்டம்னு முன்னாடிலாம் போடுவாங்க. அப்படி திட்டம் போட்டுட்டு நிறைவேற்றல என்ன அர்த்தம்? இது கையாலாகாத அரசு அப்படின்பா, இது செத்து போன அரசு அப்படின்பா, செயலற்ற அரசு அப்படின்பா. ஒரு திட்டம் போட்டு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதாங்க அர்த்தம். ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி விட்டு அப்படியே விடுகிறவர் அல்ல. அதை நிறைவேற்ற விரும்பி அதை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்ய முடியாது. ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், ஒரு கண்டா செத்தே போவான். அப்படிப்பட்ட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிற தேவன் எப்படி நிறைவேற்றினா? அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் குமாரனாகிய கிறிஸ்து, சொந்த குமாரன் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர், நம்ம எல்லாம் ரட்சிப்பின் அதிபதியாகிய ரட்சகர் அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. அவர் வந்துதான் சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு இருந்து, ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது என்ற வசனத்தின்படி, ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே என்ற பிரமாணத்தின்படி தமது சொந்த ரத்தத்தை சிந்தி உலகத்துக்கு மீட்பை உண்டு பண்ணினார். யாரெல்லாம் இன்றைக்கும் கல்வாரி சிலுவை நமக்காக மரித்து இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் பாவியா இருக்கிறேன், என்னை நீதிமானா மாற்றுங்க, எனக்கு பாவ விமோசனம் வேணும், பாவ நிவர்த்தி வேணும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர் தமது சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்து நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி மாற்றப்படுவது தான் தேவ திட்டம். அப்படி மாற்றப்பட்ட கூட்டம்தான் இங்க இருக்கிற அத்தனை பேர். பத்திரமாடுங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. நம்ம எல்லாம் ரட்சிக்கணும்னு இவ்வளோ பெரிய திட்டம். என்ன அன்பு ஆண்டவருக்கு. மறந்துடுறோம் நம்ம ரட்சித்தது. நான் என்னைக்கும் மறக்காத ஒரு நிகழ்ச்சி இருக்குது, என்னைக்குமே மறக்க மாட்டேன். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, நான் சொல்லி பல வருஷம் ஆச்சு இந்த சாட்சி. நான் பிறந்த பொழுது ஒரு ஷேப் இல்லாத ஒரு உருண்டை போல ஒரு விழுத்தது தான் நான் பிறந்திருக்கிறேன். உருண்டை மாதிரி, ஷேப்பே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, உருண்டு. பார்த்து ஊரே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்பா அழ, அம்மா எல்லாம் அழுது. இப்படி ஒரு கல், இதுக்கு அத்தனை மாதம் கஷ்டம். நேரம் ஆக ஆக என்ன பண்ணுறது, சரி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை தோண்டி அந்த புண்டத்தை எடுத்து ஒரு முரத்தில் வச்சு குழிக்கரில் மேலே வச்சுருக்காங்க. ஊரே அதிசயமாக வந்து பார்க்குது. எங்கள் அம்மாலாம் அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ புதைக்கலான்னு அந்த முரத்தில் வச்சு புதைக்கலான்னு நிற்கும்போது அந்த வழியாக ஒரு, இந்த கிராமத்தில் அந்த காலத்தில் நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்கேயோ வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு ஆந்திவே போகிறாங்க. ரோட்டை ஒட்டி தான் எங்கள் வீடு. அங்கே என்ன கூட்டமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி விஷயத்தை சொன்னாங்க. அவங்க வந்து எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்க பார்க்குறேன்னு ஒதுக்கி பார்த்தா ஒரு முரத்தில் ஒரு உருண்டையாக இருக்குது. ஒதுக்க போகிறீங்களா? ஆமாம். ஒரு கத்தி எட்டுவாங்க. ஒரு கத்தி கொண்டு வந்தான். கத்தி வைத்து கிழித்தது தான். உள்ளேருந்து சத்தம் போட்டு வேணும் வெளியே வந்து உட்காந்து பாருங்க. ஒரே நிமிஷம் அவங்க வராதிருந்தா சாத்தான் என்ன உயிரோடு போச்சிட்டு இருப்பான். ஆனால் என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. அதை நான் எப்படி மறக்க முடியுங்க? சாத்தான் என்னை உயிரோடு புதைக்க திட்டம் வைத்தான். ஆண்டவரோ என்னை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு திட்டம் வைத்திருந்தார். எப்படி நான் அதை மறக்கிறது இல்லையா? சாத்தான உயிரோடு புதைக்க பார்த்தா எங்க அப்பன் இயேசு என்னை காப்பாத்தி உயிரை கொடுத்து 62 வருஷம் நடத்துறாருன்னா
அந்த அன்பை நான் என்னங்க சொல்றது நான்? முதல் பகுதி ரட்சிப்புக்கான தேவ திட்டம். நம்ம ஏன் ரட்சிச்சார் அந்த திட்டம்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தேவ திட்டம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தேவ திட்டம். God's plan for our spiritual growth. ஷார்ட்டா ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth. இதுதான் ரெண்டாவது திட்டம். இது ஒரு திட்டமானு கேட்குறீங்களா? இதாங்க முக்கிய திட்டம். ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே அப்படியே இருந்து விடாமல் அதில் இருந்து நாள்தோறும் வளர 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 வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களா இருக்கும்படியாய் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபையை பெருக செய்கிறார். என்னெல்லாம் இதெல்லாம் வளரணும்னு சொல்றவங்களுக்கு ஆண்டோட திட்டம் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth. ஏதோ ரட்சிக்கப்பட்ட நிலையில போதும் இருக்கக்கூடாதுங்க. நிறைய கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏதோ ரட்சிக்கப்பட்டா போதும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன் என்ற நிலையிலே தேங்கி இருக்கிறார். நல்லதுதான், ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போவோம், உண்மைதான். அதை மட்டும் தேவன் விரும்புகிறதில்லை. அதற்கு மேல் இன்னும் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தான் சபைகள், கூட்டங்கள், வேதம் இதெல்லாம். பிராக்டிகலா பேசுவோங்க. எப்பொழுதுமே நாம் ஒரு வளர்ச்சி விரும்புகிறோம். வளர்ச்சி மிக முக்கியம். வளர்ச்சி நாம் விரும்புகிறோம். சரீரம் வளரணும் விரும்புகிறோம் இல்லையா? குழந்தை பிறந்தா அது வளரணும் இல்லையா? வயசு 30 ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ உயர்ந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? 30 வயசு ஆச்சுங்க, இவ்வளோ உயர்ந்தா இருக்கிறான். அவனுக்கும் கஷ்டம், அவனை பெற்றவங்களுக்கும் கஷ்டம். சரீர பிரகாரமான வளர்ச்சி எவ்வளோ முக்கியம். இப்போதுக்கு மேலே நீங்களே அப்படியே வியாக்கியானம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓண்ணா அப்புறம் வியாபாரத்தில் வளர்ச்சி, வேலையில் வளர்ச்சி, ப்ரமோஷன் ப்ரமோஷன் ப்ரமோஷன். ஊழியத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் வளர்ச்சி, படிப்பில் வளர்ச்சி. 20 வருஷமா 5ஆவதுல உட்கார்ந்துருந்தா எப்படிங்க என்று இவைகள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி என்பது மிக முக்கியம். வளர்ச்சி நாம் விரும்புகிறோம். ஒரு குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னா ஒரு பெற்றோர் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதைப்போல் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் அடுத்து வளராவிட்டால் தேவனும் அப்படித்தான் வேதனைப்படுகிறார். மனசுல வைக்கணுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கவனிங்க, நல்லா வளர்ந்துருக்கீங்களா பார்க்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஸ்பிரிச்சுவலா ரட்சிக்கப்பட்டீங்க, ஞாபகம் எடுத்துட்டீங்க, அப்புறம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, வரங்களை பெற்றிருக்கீங்களா, ஊழியம் செஞ்சிருக்கீங்களா, பரிசுத்தத்தில் வளர்ச்சி, ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி. போன மாதம் மாதிரி இந்த மாதம் இல்லை, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை, இன்னும் இன்னும் அந்த வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணுங்க. ஆக வளராவிட்டால் ஒரு பெற்றோருக்கு பிள்ளை வளராத பொழுது எத்தனை வேதனை இருக்குமோ அப்படித்தான் தேவனுக்கும் நாம் வளராவிட்டால் நம்மை குறித்து அவருக்கு துக்கம் உண்டு. ஆக வளர்ச்சி மிக முக்கியம் இல்லைங்களா? இயேசுவானவர் எப்படி வளர்ந்தார்? ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்து பிறந்த பொழுது எப்படி வளர்ந்தார்? லூக்கா சுவிசேஷம் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலே, வளர்ச்சியிலே, தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே.
பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, இன்டெலெக்சுவலி. இதுதான் இந்த 4 வார்த்தைக்கு தாங்க ஆங்கில அர்த்தம். இயேசு அப்படி வளர்ந்தார். ஆண்டவரே உலகத்தில் வந்து அப்படி பிறந்த பொழுது இப்படி நாள்தோறும் வளர்ந்தார்னா நாம வளரணுமா இல்லையா? ஆகவே வளர்ச்சிங்கிறது தேவ திட்டங்கள். ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். 2 பேதுரு 1 எப்படி சார் வளரணும், எதில் வளரணும் பாருங்க. கொஞ்சம் இது விவரமா சொல்லுவேன். இப்போ இந்த வசனம் போதும், வாசிங்க. 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், கவனிங்க, நல்லா கவனிங்க, விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசம் தைரியம், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமை, பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழக்குங்கள். இப்படி தாங்க நாள்தோறும் வளரணும். ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வளரணும், இப்படி தான். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே வீட்டில் போய் வாசிக்க வேண்டியதான். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். முதல் பாயிண்ட்ல ஒரு கேள்வி கேட்டோம், 4 கேள்வி கேட்டோம். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஏன் அவசியம்? Why is spiritual growth necessary? இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஏன் அவசியம்? நம்பர் 1, ஏன் நம்ம வளரணும்னா, நாம் பிறக்கும் பொழுது புதிய சிருஷ்டியாய், புதிய குழந்தையாய் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா? இந்த ரட்சிப்புங்கிறது ஆவிக்குரிய குழந்தை தாங்க. அது ரட்சிக்கப்பட்டுட்டா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆரம்ப ஸ்டேஜ், அவ்வளவுதான். எப்படி பிறந்த குழந்தை இருக்குதோ அதை போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைத்தான் ரட்சிப்பு. அப்படி அந்த பிறந்த குழந்தை வளரணும். எப்படி சார் வளரும்? நம்ம பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க சிறு பிள்ளைகள் இல்லையா? என் பேரை இருக்கான் பாருங்க, ஐயோ அவன் கேட்பான் பாருங்க கேள்வி, பதில் சொல்லவே மாளாதுங்க எனக்கு. ஆனால் ஞானமாகவும் கேட்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு, பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா திட்டாதீங்க, அதட்டாதீங்க. மூஞ்ச பாரு, கேள்வி கேட்க வந்துருச்சு. அவனுக்கு 1000 பிரச்சனை கேள்வி கேட்க. வந்தியா, சாப்பிட்டியா, போனியா? ஒரு நாளைக்கு அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் மேக்சிமம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்லனா அந்த குழந்தையோட நீங்கள் மோசம்னு அர்த்தம். அப்பா, பிள்ளைகளுக்கு கேள்வி வரும், 1000 கேள்வி தோணும் அதுங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மைண்டு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது பிளாங்க் பேப்பர் மாதிரிங்க, அதிலே தான் பெற்றோர் எழுதுகிறார்கள். அப்படி ஒரு பரிசுத்தவன் சொன்னார். புரியுதுங்களா? ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை மூளை எப்படி இருக்குமா? பிளாங்க் பேப்பர் தானா. அதிலே முதல்ல எழுதுறது பெற்றோர் தான். என்ன? உங்கள் அனுபவங்கள், உங்கள் சாட்சி, பேச்சு, மூச்சு. அப்படித்தான் பிள்ளை அதை எழுதி அது படிக்கிற புத்தகமாய் மாறும். அப்படின்னா பேரண்ட்ஸோட டியூட்டி எவ்வளோ முக்கியங்க. ஆக பிள்ளைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். பிள்ளைகளுக்கு கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர்கள் குழந்தைகள், அவர்கள் வளர வேண்டியவர்கள். வளர 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 கேள்விகள் வரும். அதை போல் ரட்சிப்பின் அனுபவம் ஒரு ஆரம்ப குழந்தை மாதிரி தான் ஆவிக்கிற வாழ்க்கையில். என்றால் கேள்வி நிறைய வரும். என்ன கேள்வி வரும்? ஜெபிப்பது எப்படி? சபை என்றால் என்ன? பரலோகம் எங்கே இருக்கிறது? எப்பொழுது போவோம்? விசுவாசம் என்ன? ரட்சிப்புனா என்ன என்கிற கேள்வி நமக்கு வந்து கொண்டே இருக்குங்க. இப்போ இந்த கேள்விகள் வரணும். அதுக்கு பேர் தாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. எந்த கேள்வியுமே கேட்கல. நாம் போவோமா வந்தோமா அப்படின்னு போக்குவரத்து மந்திரியா இருக்காதீங்க. சண்டே டு சண்டே இல்லையா? நிறைய பேருக்கு இதே வேலை தான். 25 வருஷம் 40 வருஷம். இதில் வேற பெருமை, நாங்கள் போனோமா வந்தோமா. போனோம், நீங்கள் போக்குவரத்து மந்திரியா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு போனோமா வந்தோமா இல்லைங்க. ஏன் வந்தோம்? என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
எதை நாம் செய்ய போகிறோம்? கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது தான் நாம் வளர முடியும். அல்லேலூயா, ஆமே. ஒரு குழந்தை எந்த கேள்வியுமே கேட்கலன்னா சம்திங் ராங். கவனிங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி ஏன்னா நம்ம குழந்தை நிறைய கேள்வி நமக்கு வரும், அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளருங்கள். பாத்தீங்களா? அதுதான் கேள்வி கேட்கணும்னு சொல்றேன் நானே. கேள்வி கேட்கறேன்னா பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் என்ன எப்படி அப்படி அந்த கேள்வி இல்லை. அந்த கேள்வி யாருக்கு ஒன்று கேட்க சொன்னா? ஆவிக்குரிய கேள்வியில கேட்கணும். சரி, ஓகே. இப்போ 2வது, நமக்கு ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி அவசியம்னா, 2வது, நாம் வாழ்நாள் முழுவதும் குழந்தையாகவே இருக்க தேவன் விரும்புவதில்லை. அவருக்கு விருப்பம் நாள்தோறும் நாள்தோறும் ஸ்பிரிச்சுவலா வளர வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். அவர் விரும்புகிறாருங்க. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, அவர் விரும்புகிறார் நீங்க வளரணும்னு. ஒரு பெற்றோருக்கு குழந்தை பிறந்தா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரணும்னு விருப்பம் இருக்காதா உங்களுக்கு? இல்லைங்களா? குழந்தை பிறந்தா ரொம்ப ரசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், அழகாக இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், ரொம்ப நல்லது. அப்படியே எத்தனை வருஷம் வச்சிருக்க போறீங்க? அழகாக இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது, சோப்பா இருக்குது, மூக்கு மொழிமா இருக்குது அப்படின்னு 10 வருஷம் அப்படி வச்சிருப்பீங்களா? பேசுறீங்க பேச்சு. Praise the Lord. ஒரு குழந்தை பிறந்தால் அது அழணும், நல்லா அழணும். அதுதான் ஹெல்த்தி பேபிக்கு அடையாளம். பரவாயில்லையே, பாஸ் தெரிஞ்சிருக்காரு. நான் சன்னியாசியா? 3 பிள்ளைகளுக்கு தகப்ப 2 பேர பிள்ளைங்க. Praise the Lord. அப்படின்னு டாக்டர் ஆரம்பத்தில் மூத்த பிறந்தப்ப சொன்னாருங்க. நல்லா அழுதாதான் அது ஹெல்த்தி பேபி. 3 பேரும் நல்லா அழுதவங்க தான். தோத்திரம். இப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அழணும், அப்புறம் அது தூங்கணும். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, சாப்பிடணும், திடமான சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் தவழணும், அப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும். அதன் பிறகு தானே ஆகாரத்தை உள்ளணும், தானே நடக்க, தானே பழக, தானே தன் வேலையில் செய்ய. இதுதாங்க குழந்தையுடைய வளர்ச்சி. இது வளராம வயசு 25 ஆச்சு, இன்னும் புட்டி பாலை வச்சுக்கிட்டு மம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மாக்கள் இருக்காங்க பாருங்க, வளர்ந்துட்டான் 25-30 வயசு, இன்னும் ஊட்டி விட்டு உக்காந்துருங்க. ஆமே, நடக்குதா இல்லையா? இன்னும் ஊட்டி ஸ்பூன் வச்சு ஊட்டி விட்ருங்க. இன்னொன்று செய்யுங்க, ஒரு தொட்டில் கட்டி அவனை தூங்க வச்சு 6 பாடுங்க, நல்லா வளருவான். சார், இப்படி குழந்தை வளர்ந்து இப்படி அவன் காலில் நிற்கணும்னு நினைக்கிறமே, நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் நமது காலில் நிற்கணும்னு அவருக்கு பாரம் இருக்குமா இருக்காதா? என்ன சொல்றீங்க நீங்க? இன்னும் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, ஒரு சாட்சி சொல்ல தெரியல, ஒரு பாட்டு பாட தெரியல, 4 பேர் சுவிசேஷம் சொல்ல தெரியல, இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியலன்னா அவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்குங்க? சொல்லுங்க பாப்பா. நீங்க, நான் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். வீட்டு கூட்டங்க, சென்னையில் ஒரு ஹவுசிங் யூனிட்டு, அங்கே ஒரு கூட்டம் அந்த வீட்டில் நடத்திட்டு இருக்கிறேன். அங்கே இந்த ஒரு வாலிப்பை உட்காந்துருந்தான், பிறப்பால் கிறிஸ்தவன் எல்லாம், நான் சொல்கிறது பெந்தகோஸ்து கிறிஸ்தவன். ஒரு வசனத்தை சொல்லி சுவிசேஷம் வாசிப்பான்னு, அவன் பைபிள் கொண்டு வரல, பக்கத்தில் கொடுத்தாங்க, எடுத்து எழுந்து நின்றுட்டான். எழுந்து நிற்கும் போது தெரியும் எனக்கு, சரி ரொம்ப ஒபீடியன்ஸ். எடுத்து தேடுறாங்க சுவிசேஷ வசனத்தை, ஆரம்பத்தில் இருந்து தேடுறாங்க. அவன் கடைசி வேலை தேடிட்டு அவன் என்ன தான் பண்ணுறான்னு நான் நின்றுட்டேன். கடைசியில் மூடி வச்சுட்டு, இந்த பைபிள் அது இல்லை, வேற பைபிள் கொடுன்னு கேட்டாங்க. எப்படி இருக்கு?
சார் பெந்தோகோஸ்து கிறிஸ்துவ சார் அவன். பார்த்தீங்களா? இப்போ வளர்ச்சின்னு ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் கத்தரி பிள்ளைகள் என்ன செய்ய தெரியாது. நீங்கள் கூட்டங்களை நடத்தணும், நீங்களாக ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை நடத்தணும், அபிஷேகத்தை பெறணும், வரங்களை பெறணும், கர்த்தருக்கென்று எதையாக ஊழியம் செய்யணும். இந்த வருஷம் குறைந்தபட்சம் 5 பேரையும் கொண்டு வரணும் சர்ச்சுக்கு. அல்லேலூயா என்றால் நாம் குழந்தையாகவே இருக்க தேவன் விரும்புகிறதில்லை, வளர வேண்டும் விரும்புகிறாருங்க. அதுக்கு தான் வளர்ச்சி அவசியம். இப்போ வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:14-15. எபேசியர் 4:14-15. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளா இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவளா இருக்கும்படியாக செய்தார். நாம் குழந்தையாயிராமல். பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா? இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கான். 1 பேதுரு 2:3. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத சொன்னது அப்படியே வருது பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். குழந்தைக்கு ஆகாரம் பால், அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு அந்த ஞான பால்ங்கிறது ஆரம்பம். சரிங்க, அடுத்தது எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வசனம் என்ன புரிஞ்சுதுல உங்களுக்கு? நன்மை தீமை என்று அறிவதற்கு பலமான ஆகாரம் தேவை இல்லையா? குழந்தைக்கு தான் நன்மை தீமை தெரியாது, வளர்ந்துட்டீங்க. இப்போ எந்த உபதேசம் நல்ல உபதேசம், எது கெட்ட உபதேசம் தெரியணும் இல்லையா? நமக்கு நல்ல மனுஷன் யார், கெட்ட மனுஷன் யார், இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி இன்னும் ஆவி, இந்த ஊழியக்காரன் யாரு, நல்ல தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி தெரியணும் இல்லையா? நன்மை தீமை அறிவதற்கு பலமான ஆகாரம் தேவை என்றால் ஞானப்பால் ஆரம்பம், பலமான ஆகாரம் வளர்ச்சிக்கு அடையாளம், பூரண வயதுள்ளதற்கு என்று தேவ பிள்ளைகள் அப்படி வளரணும். நமது வளர்ச்சியிலே குழந்தை, பிள்ளை, குமாரன், அப்புறம் 13 வயதுன்றான். என்ன 13 வயது? டீனேஜ், அப்புறம் யூத்து, அப்படி பெரியவர்கள். இப்படி வளர்வது போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் வளரும். அந்த வளர்ச்சிக்கு தேவை ஞானப்பாலும் பலமான ஆகாரமாகிய வேத வசனம். இப்படி வேத வசனத்தை வாசிக்கத்தான் தியானம் பண்ணதான் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வரும் என்றார். ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். குழந்தையாக இருக்க தேவன் விரும்பவில்லை. ரட்சிப்பு ஆரம்ப அனுபவம் தான், வளரணும். 3வது, நம்ம ஏன் வளரணும்னா இது ரொம்ப முக்கியம். நாம் வளராவிட்டால் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருப்போம் இல்லையா? ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இல்லாவிட்டால் இன்னும் நாம் மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் இருப்போம். மாம்சத்திலே வளர்ந்து விடுவோம். மாம்சத்துக்குரிய வளர்ந்து விட்டால் அதுதாங்க ஆபத்து. ஒரு வசனத்தை வாசிப்போம் உங்களுக்கு. வளரலாம் என்ன நடக்கணும்? அதான் நடக்குது நிறைய குடும்பத்தில், நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதான் நடக்குது. வளராததினால் மாம்சத்துக்குள்ள அந்த விஷயத்தில் வளர்ந்துடுறாங்க. அதுதான் சபைக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து. ஆகவே தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி வேணும். பேரண்ட்ஸ் கவனிக்கணும். பிள்ளைகள் நல்ல ஆவிக்கிற மக்களை வளர்ந்துட்டா ரொம்ப பாரம் கம்மிங்க உங்களுக்கு இல்லையா? அவன் மாம்சத்துக்குள்ளா இருந்தால் தான் கஷ்டம் உங்களுக்கு. 1000 தொந்தரவு, ஊர் வம்பு, வீட்டு வம்பு, உலகத்து வம்புன்னு பிரச்சனை. அவன் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துட்டா பெரும்பாலும் பாரம் உங்களுக்கு கம்மி. கர்த்தருக்கு பயந்து நடப்பான், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டான், பெற்றோருக்கு கனம் பண்ணுவான். என்றால் பிள்ளைகளை நீங்கள் ஆவிக்கிற பிள்ளை வளர்ப்பது எவ்வளோ நல்லது உங்களுக்கு. என்னைக்கா யோசிக்கலாம்? அது நீங்கள் காலேஜ் அனுப்புன்னு நினைக்கிறீங்களே, படிக்க வச்சு பெரிய ஆளாக ரொம்ப நல்ல சந்தோஷம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக வளரணும், வளர்ந்தா நமக்கு பாரம் இல்லை நினைக்கிறீங்களா? ஏன் சார் பையன் அப்பா அடிக்கிறான்,
சொல்லுங்க. இங்கே அப்படி வந்து சொல்றாங்க, அடிச்சிட்டான் பாஸ்டர் பையன். நான் கேட்டேன், ஆரம்பத்தில் எப்படி வளர்த்தீங்க? அவனை நான் அடியோ அடின்னு அடித்தேன், அது விளைவு நான் தான் அனுபவிக்கிறேன். அவரே சொல்கிறார், அடிக்க தெரியுத வளர்க்க தெரியலையே இல்லைங்களா? எனக்கு 3 பிள்ளைகள், 3 பேரும் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க. அவங்களும் காலேஜ் படித்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி 3ஆவதும் பிஜி கோர்ஸ் முடிச்சிட்டு இருக்கிறாப்பா. எங்களுக்கு பாரமே கிடையாதுங்க 3 பேரை வளர்த்ததில்லை. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு 3 பேரை வளர்ப்பதுக்கு எனக்கு எந்த பாரமும் எங்களுக்கு கிடையாதுங்க. அவ்வளவு ஸ்மூத்தா, அவ்வளோ அற்புதமாய் வளர்ந்தார். காரணம், அவங்களை ஸ்பிரிச்சுவலாக வளர்த்துட்டோம், மற்ற பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. வெரி சிம்பிள் சீக்ரெட். ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் வளர்ந்தா பாரம் கம்மி உங்களுக்கு. இல்லை என்றால், இப்போ அப்படி வளராத சபை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:1-3 எல்லாம் வேத வசனம் லட்டு மாதிரிங்க. இதெல்லாம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1-3 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், பலமான ஆகாரம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும், கவனிங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலா கொரிந்தி சபை வளரல. வளராதனால மாம்சத்துக்குரிய மக்களா வளர்ந்துட்டாங்க. அது என்ன நடக்குது பாருங்க அந்த சபையில. பொறாமை, வாக்குவாதம், பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க, ஸ்பிரிச்சுவலா வளரல, மாம்சத்துல வளர்ந்துட்டான். ஆகவே பொறாமை, வாக்குவாதம், நீ எல்லாம் வாசிப்பாரு. கொரிந்து நிமித்த வாசம் பயங்கரமா இருக்குங்க, ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சபையான அப்படி கேள்வி கேட்கும். ஆக கேபாவை சேர்ந்தவன் என்றும் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோ சேர்ந்தவன் என்றும் பிரிந்து கிடக்குது. அது மட்டும் இல்லை, வேசித்தனம் கரை புரண்டு ஓடுது சபையில். அதான் சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஏனென்றால் ஆவிக்குள்ள வளராததினால் மாம்சத்துக்குள்ள வளர்ந்து விட்டார்கள். ஆகவே தான் சொன்னேன், ஏன் வளரணும்? நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா மாம்சத்தின்படி வளர்ந்துருவோம். அது நமக்கு ஆபத்து. ஆகவே தான் கர்த்தர் நீங்கள் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. நீ எதை சொல்லித்தரீங்களோ இல்லையோ, இந்த ஆவிக்குரிய காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. ஸ்பிரிச்சுவலாக கவனிங்க, பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க. நீங்கள் வளரணும், பிள்ளைகளும் வளரணும் இல்லையா? நிறைய பேருக்கு என் பையன் ஸ்போர்ட்ஸில் வரணும், பிள்ளை அப்படி வரணும், இப்படி வரணும் என்றெல்லாம் பண்ணுறீங்க. இப்படி என்னைக்கு திங்க் பண்ணுறோமா நம்ம? கிரிக்கெட்டுக்கு அனுப்புறீல, யூத்துக்கு அனுப்புறீங்களா? அவன் என்ன பண்ணுறான்? கிரிக்கெட்டு அங்கே பால் அடிக்கிறான், இங்கே அம்மாவை அடிக்கிறான். அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். பால் அடிக்கிறவங்க அம்மா அடிக்கிறான். ஒழுங்காக யூத்துக்கு அனுப்புனா அவன் மட்டை எடுப்பானா? சொல்லுங்க, அனுப்புங்க. எந்த நேரம் சபையில் கிடக்கட்டும், இங்கே கூட்டுட்டோம், அவன் நல்லா இருப்பான். கராத்தா கிளாஸ்க்கு அனுப்புது சொல்லு. அதுதான் முதல்ல. அது எங்கே பயிற்சி காட்டுறான்? கிச்சனுக்கு வரான். ஸோ ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை ஆவிக்குரிய மக்களாய் வளருங்கள், இல்லைன்னா மாம்சத்துக்குரிய மக்களாக வளர்ந்துருவாங்க. சரி, அப்புறம் இதோட ரொம்ப முக்கியமான கேள்விங்க இது. ஆவிக்குரிய காலம் ஏன் வளரணும்னு பார்த்தோமா, எந்தெந்த பகுதியில் வளர வேண்டும் ஸ்பிரிச்சுவலா, இதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. நீங்கள்லாம் ரொம்ப வசனத்தை நல்லா கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தில் நல்லா வசனத்தை கேட்குறேன். நான் 1ஆம் தேதி பார்த்துட்டேன் அதை. ஆகவே இன்னும் உங்களுக்கு ஆழமாக போதிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த பகுதியில் நான் வளர வேண்டும்? In what areas must we grow spiritually? Number 1,
கிறிஸ்தவ குணாதிசயங்களில் வளர வேண்டும். கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ். என்ன சார் கிறிஸ்டியன் கேரக்டர்? அதுதான் ஆவின் கனிகள். நீங்கள் அப்படியே குறிச்சுக்கணுங்க. கலாத்தியர் 5:22-23. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம் என்று. இதுதான் கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ். இதிலே வளர வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் கவனிக்கணுங்க. அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும், நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த 2 வசனத்துல 3 வார்த்தை இருக்கு பாருங்க. பெருகுதல், நிலைத்தோங்க செய்யறது, ஸ்திரப்படுத்துறது. 3 வளர்ச்சிங்க. பெருகுதான் இன்க்ரீஸ், நிலைத்தோங்க என்று சொன்னால் பவுண்ட், ஸ்திரப்படுத்தல் எஸ்டாப்ளிஷ். இந்த 3 நிலையிலே வளர வேண்டும். எந்தெந்த ஏரியாவில் வளரணும்னு சொல்றப்பா, முதல்ல கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ், அப்புறம் இந்த அன்பிலே. சரி, 2வது எதில் வளரணும்? அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைந்து. பார்த்தீங்களா? ஆண்டவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்காது. அப்போதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு வளரணும். எப்படி? தேவன் யார், அவருடைய செயல்கள், நோக்கங்கள், தன்மைகள், ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய கிரியைகள், எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார் என்று தேவனை குறித்த அறிவு நமக்கு வேணும். ஆகவே தான் அந்த வளர்ச்சி வேணுங்கிறேன். நான் வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தானா? உங்கள் பேச்சு, உங்கள் நடத்தை, செயல் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்தானா என்று அறிந்து அவருக்கு பிரியமாய் வளர்வது. அதான் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வது. இந்த வருஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பிரியப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அவருக்கு எது பிரியம் என்பதை அறிந்து அவருக்கு பிரியமானதை செய்து பாருங்க. கர்த்தர் சொல்றாருங்க, அவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து விட்டால் ஒரு குறை உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தனக்கு பிரியமான குழந்தைக்கு என்ன வேணும் வாங்கி கொடுப்பாங்க, அதே போல் நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்து விட்டால் இந்த வருஷத்துல ஒரு குறை அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டாருங்க. எல்லா தேவைகளும் செய்வார். ஆதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு குறை அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள், அவரை பிரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். உங்களை எந்த சக்தியும் ஆள இடம் தர மாட்டார், அவரே ஆளுகை செய்வார். 3வது, அவர் சித்தத்தை அறிகிற அறிவிலே வளரணும். யோவான் 6:19, 4:34 இதெல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க. யோவான் 6:19, 4:34. இயேசு பிதாவை அறிகிற அறிவிலே வளர்ந்து பிதாவுடைய சித்தம் அறிந்து பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் தேவ சித்தத்தை அறியணும். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆண்டு சித்தத்தை எப்படி நான் அறிவது என்று சொல்லி. நான் சொல்கிறேன், நம்பர் 1 ஜெபத்தில் அறியலாம் தேவ சித்தத்தை. 2வது சொப்பனங்கள், தரிசனங்கள். 3வது தீர்க்க தரிசனங்கள். 4வது சூழ்நிலைகள். இப்படி தாங்க தேவ சித்தத்தை அறிய முடியும் நீங்க, இல்லையா? சொப்பனம், தரிசனம் இங்க வரும்பொழுது பிரசங்கத்தை கேட்கறது, சூழ்நிலைகள் மூலம் அநேக தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே சூழ்நிலை கவனிக்கணும். நீங்க சில சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது, ஏன் தேவன் இதை அனுபவித்தார் அப்படி யோசிக்கணும். அங்கே தேவ சித்தம் இருக்கிறது. தேவ சித்தத்தை அறிவதற்கு சூழ்நிலை ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31 ஒரு 2 வசனம் வாசிங்களேன். 1-2 வசனம். நிறைய பேர் கேள்வி, தேவ சித்தத்தை அறிவது எப்படி, எப்படி அறியணுங்க? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31 1-2 வசனம்.
பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். நல்லா தான் இருந்துச்சு குடும்பம், திடீர்னு எல்லா முகம் மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் புலிஷங்க மாதிரி ஆயிட்டான். மாமனா வீட்டில் எல்லாம் வித்தியாசமாயிருச்சு. ஏன்? அங்கே இருந்து யாக்கோபு வெளியேற வேண்டும் என்பது தேவ சித்தம். 20 வருஷம் போயிருச்சு, இன்னும் 20 வருஷம் அங்க இருக்கணும் கர்த்தர் சித்தம் இல்லை. பெத்தேலுக்கு வாங்கணும், பெத்தேலுக்கு வந்து 12 கோத்திர பிதாக்கள், அது ஒரு கோத்திரத்தில் யூதா ராஜசிங்கம் இயேசு உலகத்துக்கு வரணும், இவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னும் லாபான் விட்டே உட்காந்துருக்கான். அவனை வெளியேற்ற வேணும் தேவ சித்தம். அந்த வெளியேற்றுவதுக்கு இப்போ சூழ்நிலை பாருங்க. மாமா சரியில்லை, அவனுங்க சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வெளியேறிட்டான். பார்த்தீங்களா? ஆகவே சூழ்நிலை, இப்போ சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறதா? கர்த்தர் ஏதோ பேசுகிறான்னு அர்த்தங்க. இதெல்லாம் ஆண்டவர் லாங்குவேஜ். ஆகவே சூழ்நிலை பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. என்ன தரிசனம் சொப்பனம் என்ன பேசப்படுது கேளுங்க. தேவ சத்தம் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே. ஹல்லேலூயா. டோட்டலா நீங்க வளர வேண்டும், நீங்கள் வளரணும். இன்னும் குழந்தையா இருக்கப்படாது. 2023 இருந்தது போல 2024 வளரணும். நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா.